Satyabhama Institute of Science and Technology, Chennai. அண்மை செய்தி. காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை தொடர்பாக பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கேட்டு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் எழுதியிருக்கிறார். மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். மல்லிகார்ஜுன கார்கேவினுடைய இந்த கடிதத்தில் எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? முழு விவரம் ரமேஷ். அதாவது கடந்த சில நாட்களாகவே அந்த அரசியல் அரங்கில் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை தான் பிரதான பேசு பொருளாக இருக்கின்றது. ஒரு பக்கம் காங்கிரஸ் கட்சி தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் உள்ள நல்ல அம்சங்களை குறிப்பிட்டு பிரச்சாரம் செய்து வருகிறது. பிரதமர் மோடியும் காங்கிரஸ் அறிக்கையில் சில விஷயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் மீது சில விமர்சனத்தை முன்வைத்து வருகிறார். குறிப்பாக காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்துவிடும், உங்கள் சொத்துக்களில் பாதியை காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கொண்டு விடும் என காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அதே போல உங்களுடைய வளங்களை எல்லாம் எடுத்து மற்றவர்களுக்கு கொடுத்து விடுவோம் என காங்கிரஸ் கட்சியின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மரபு சொத்து உரிமை வரியை விரிப்பது குறித்தெல்லாம் காங்கிரஸ் கட்சியின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி தொடர்ச்சியாக விமர்சனத்தை முன்வைத்து வருகின்றார். இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை பிரதமர் மோடியிடம் சமர்ப்பித்து அதில் உள்ள அம்சங்களை பிரதமர் மோடியிடம் விளக்குவதற்காக நேரம் கேட்டு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையான நியாய பத்திரம் என்பது இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் ஆகியோருக்கு நியாயம் வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது எனவும், எங்கள் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்படாத விஷயங்களை எல்லாம் உங்களுடைய ஆலோசகர்களால் நீங்கள் தவறான தகவல்கள் அளிக்கப்பட்டிருப்பதாக மல்லிகார்ஜுன் கார்கே அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எனவே உங்களை நேரில் சந்தித்து எங்களுடைய கட்சியின் தேர்தல் அறிக்கையை குறித்து விளக்குவதில் தான் மகிழ்ச்சி அடைவதாகவும், அதன் மூலம் நீங்கள் பிரதமர் என்ற முறையில் நாட்டு மக்களுக்கு தவறான தகவல்களை அளிக்க மாட்டீர்கள் என அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சில குறிப்பிட்ட வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு அதையே பெரிதாக்கி ஒரு பிளவை ஏற்படுத்தும் வகையில் பேசுவதையே பிரதமர் மோடி வாடிக்கையாக கொண்டிருப்பதாக கார்கே சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக முதற்கட்ட தேர்தல் முடிவடைந்த பிறகு கடந்த சில நாட்களாக பிரதமர் மோடி பேசுகின்ற பேச்சுக்களும் வார்த்தைகளும் தமக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருப்பதாக மல்லிகார்ஜுன் கார்கே அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எனவே இந்த கடிதத்தினுடைய மிக முக்கியமான அம்சம் என்பது காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை மையமாக வைத்து காங்கிரஸ் கட்சியை பிரதமர் மோடி கடுமையாக விமர்சித்து வரும் நிலையில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை பிரதமரிடம் வழங்கி அவர்களுக்கு விளக்கமாக எடுத்து சொல்லி, நீங்கள் குறிப்பிடுவது போல எங்கள் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் எதுவுமே இல்லை என்று விளக்கம் அளிவதை நோக்கமாக கொண்டே இந்த கடிதத்தை கார்கே பிரதமர் மோடிக்கு எழுதியுள்ளார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். Satyabhama Institute of Science and Technology, Chennai.